குபேந்திரன் பேசிட்டு வந்துடுறேன். எஸ் குபேந்திரன், இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கொள்கை அரசியல் பேசுகிற யாருமே திமுக இருக்கக்கூடாது. எப்படின்னா இப்ப நீங்க அதிமுக அடையாளம் காட்டப்படல, ஆனா அந்த கட்சி என்ன பண்ணீங்க, நீங்க எப்படி ஓட விட்டீங்க? அவங்களே சொல்றாங்கல்ல, எங்கள் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் மத்திய அரசிடம் அடிமையாக கிடந்தோம். ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு பேசினார். ஏன் பேசினாரு? நாங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் இருந்தோம். என்ன பண்ணீங்க நீங்க? என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க, லிஸ்ட் போடுங்க. அந்த கட்சி ஒரு விஷயத்தில் அதிமுக நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கேட்டீங்க. இல்ல இல்ல நீங்க உங்களுக்கு பிரச்சனை உங்க பிரச்சனை என்ன? ஒரு கொள்கை. வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி யாரால கவிழ்க்கப்பட்டுச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சு, தேர்தல் அரசியல்ல யார் யாரோட கூட்டணி சேர்ந்தாங்க, எல்லாமே வரலாறு இருக்கு. சரி வர இல்ல குபேந்திரன் முடிக்கிட்டு நான் வரேன். குபேந்திரன் நான் உங்ககிட்ட வரேன். நான் அதான் முதல்ல சொன்னேன். சரி, நீங்க கொள்கை பிடித்து கொண்டு நடக்கிற வாரிசு அரசியலை நீங்க எதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா உங்களால தமிழ்நாட்டில் ஊடுருவ முடியல, ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியல. உங்களுக்கு அந்த பிரச்சனை பொன்னார் ஜெயிச்சதெல்லாம் உங்க காதுக்கு கண்ணுக்கு வரலையாங்க? இப்ப பேசுறேன், ஜெயிச்சதெல்லாம் உங்க காதுக்கு கண்ணுக்கு வரலையா? யாரு? நாங்க 2014 தனித்து தான் நின்னோம், பாஜக ஜெயிச்சது எந்த கூட்டணியில? வரலாற்று படிக்கிறதே இல்லையா? வேலாயுதம் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. பாஜக வேலாயுதம் ஜெயிச்சது யாரால? பாஜக வேலாயுதம் ஜெயிச்சது யாரால சொல்லுங்க? ஏன் தனியா நின்று தான் ஜெயிச்சாரு? யார்? எந்த கூட்டணியில? எந்த கூட்டணியில சார்? இருங்க சார், எந்த கூட்டணியில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓபன் பண்ணுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 2014ல பாஜக தலைமையிலான கூட்டணியில 2 எம்பி ஜெயிச்சோமா ஜெயிக்கலையா? சரி, அத சொல்லுங்க சார். நீங்க வேளாண்மைக்கு போறீங்க, தனியா நின்றீங்களா? திமுக அதிமுக என்ற 2 திராவிட கட்சிகள் மூலமாகத்தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப 2021 ஆகட்டும், 2014 வாரா மாற்று அணி அமைச்சர் சொல்றாரு. 2014 மாற்று அணி அமைச்சோம், ஆனா அணியாக 2014 சொல்றாரு. ரைட், ஓகே, வர 2014 எப்படி சார் ஜெயிச்சோம்? சரி சார், 2021ல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்ததெல்லாம் நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க. அதெல்லாம் கூட்டணியில வந்ததுதான். நீங்க 4 பேர் அப்ப வெற்றி பெற்றது கூட்டணி இல்லாமல வெற்றி பெற்றீங்க. 21லயும் அப்புறம் கூட்டணியோட தானே வருது. அதான் சொல்றாங்க, கூட்டணி இல்லாமல் அதுவும் திமுக அதிமுக கூட்டணி தான் மாறி மாறி தானே அது. இப்ப சகோதரர் பேசும்போது இந்த இடி சிபிஐ இதையெல்லாம் நாங்க தவறா பயன்படுத்த மாட்டோம். 118 தலைவர்கள் இதுவரைக்கும் அடுத்த கட்சியில இருந்து இந்த ஈடிக்காக மாறி போய் அவங்க வந்து அரசியல் சாட்சியாக மாறி இருக்கிறார்கள், பிறல் சாட்சியாக மாறி இருக்கிறார்கள். இதோட இன்னொன்னு முக்கியமா சொல்றேன், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஈடியையும் இதையும் பயன்படுத்தி 8000 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வாங்கினார் என்று அவர் மீது வழக்கு பதிய சொல்லி இருக்கிறது. 8000 கோடி ரூபாய்க்கு நிர்மலா சீதாராமன் மிரட்டினார். சப்ஜெக்ட் டு ட்ரையல். நான் சப்ஜெக்ட் டு ட்ரையல் எல்லாம் கிடையாது. there is a prima facie. there is a prima facie. நிர்மலா சீதாராமன் 8000 கோடி இந்த தொழிலதிபர்களை மிரட்டி இருக்கிறார். ஈடியை வைத்து மிரட்டி சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு பரப்பித்திருக்கா இல்லையா? எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ நீங்க வந்து கட்சிகளை மட்டுமல்ல தலைவர்களை, எங்க தலைவர் சொன்னது சகோதரர் செந்தில் பாலாஜிய பாரதிய ஜனதா கட்சியில அவரே டாக்குமெண்ட் கொடுத்திருந்தாரு. என்னை பாரதிய ஜனதா கட்சியில் சேர சொல்லி வற்புறுத்தினார்கள். உண்டா இல்லையா? உங்களால மறக்க முடியாதா சார்? அப்போ உங்களுக்கு வந்து யாரு அடுத்த கட்சியை கெடுக்கணும்னா நீங்க வந்து கவிதை கட்டுரை எழுதுறதுல நாங்க பொறுப்பு இல்ல சார். நாங்க கட்டுரை எழுதலைங்க, அவர் நீதிமன்றத்துல சொன்னது. உங்களால நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, நம்ம ஈடி பத்தி இன்னொரு நாள் பேசலாம். இல்ல ஈடி பத்தி இன்னொரு நாள் பேசலாம். முதலமைச்சர் சொன்னாரு. எஸ், வர ஒரே ஒரு சேர்ந்து ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்னதை ஒத்துக்கிட்டு ஒரே நாள்ல வெளியே வந்திருக்க முடியும் சகோதரர் செந்தில் பாலாஜியால. ஆனால் என்ன வானாலும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் நின்ன கொள்கை. ஒரு கேள்வி இருக்கு, வர திரு குபேந்திரன். அதுக்கு பதில் சொல்லலாம். அதாவது அதிமுகவில் வந்து தனபாலை வந்து சபாநாயகராக்கினார்கள், தலித் எழுமொழி பொதுத்தொழில். அந்த முதல்ல இதுக்கு வித்துட்டது திமுக. சிடி தண்டபாணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொது தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனவர். எந்த வருஷம் கூகுள்ல ட்ரை பண்ணி பாருங்க. சிடி தண்டபாணி என்ற பட்டியல் சொல்றீங்க. இதுதான் சமூக நீதியா? அண்ணன் பீட்ரால் போலீஸ் கேட்டாங்கல்ல, சிறுபான்மை மக்கள் சரின்னு பாராட்டி இருக்கேன். அதிமுகவும் செஞ்சிருக்குன்னு சொல்றேன்.